உத்தரகாஷ் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்கில் இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாங்கிறத பார்க்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த பேங்க் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்கு. நான் ஏன் இந்த பேங்க்கில் இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கேபிட்டல் பார்த்தீங்கன்னா 5693 கோரா இருக்குது. ஹை பார்த்தீங்கன்னா 68 ரூபாய்க்கு வரைக்கும் போயிருக்கு. லோ பார்த்தீங்கன்னா 44 வரைக்கும் போயிருக்கு. ஸ்டாக் பி பார்த்தீங்கன்னா 10 இருக்குது. இண்டர்சி பி பார்த்தீங்கன்னா 11.8 இருக்குது. ஆல்சோ சிமிலராக தான் இருக்குது. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டியை பாருங்கள் 20% கிட்ட இருக்குது. இந்த மாதிரி பேங்க்கில் எதுலையாவது பார்த்துருக்கீங்களான்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கரெக்டாக சப்போர்ட்டில் ட்ரேட் ஆகுற மாதிரி காமிச்சிருக்காங்க. அதனால தான் நான் இந்த பேங்க்கை பற்றி இப்போ பேசிக்கிட்டு இருக்கேன். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ரெவென்யூவும் பார்த்தீங்கன்னா அப்படியே ஏறிக்கிட்டே இருக்குது பாருங்கள். 500 இருந்தது இப்போ 1000 கிட்ட தொடப்போகுது. ஜூன் ரிசல்ட் வந்திருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா குவார்ட்டர் ஆன் ரிசல்ட் 1 வந்திருக்கு. 966 கோரா ரெவென்யூ காமிச்சிருக்காங்க. நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 137 கோரா வந்திருக்கு. போன குவார்ட்டரோட கம்பேர் பண்ணும்போது கம்மியாக தான் இருக்குது. ஆனால் இயர் ஆன் இயரில் பார்த்தீங்கன்னா மார்ச் 2024 பார்த்தீங்கன்னா 659 கோர் ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸில் இருக்குது. நெட் ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா 498 கோராக இருக்குது. அதாவது 500 கோடி கிட்ட வந்துட்டாங்க நெட் ப்ராஃபிட் மட்டுமே. அதுவும் இல்லாமல் டிவிடெண்டும் தந்தாங்க. 11% டிவிடெண்ட் பேஅவுட் கொடுத்துருக்காங்க. 1.5 ரூபா தந்திருக்காங்க ஒவ்வொரு ஷேருக்கும் பார்த்தீங்கன்னா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் க்ரோத் 5 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா 40%, சேல்ஸ் பார்த்தீங்கன்னா 29, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸாக 16. ஆனால் ஸ்டாக் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 1 இயராக 0வாக இருக்குது. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த பேங்க் தான் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகிக்கிட்டு இருக்கிற செகண்டு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்கு. அதாவது க்ரோத்தில் பார்த்தீங்கன்னா செகண்டாக ஃபாஸ்ட்டாக வளர்ந்துக்கிட்டு இருக்குது. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதோட ஃபிக்ஸ்டு அசெட் பார்த்தீங்கன்னா 301 கோராக இருக்குது. அதுவும் இல்லாமல் இன்வெஸ்ட்மெண்ட் பாருங்கள் 379 கோர் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ரிசர்வில் ஒரு 1874 கோர் எடுத்து வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 69% கிட்ட இவங்களே வச்சுருக்காங்க. ஃபாரின் இன்வெஸ்டர் யாரும் இல்லை, 1%க்குள்ளே தான் இருக்குது. ஆனால் டிஎஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 10% கிட்ட வச்சுருக்காங்க. 9.82 இருந்திருக்கு போன குவார்ட்டருக்கு. இப்போ வாங்கி வச்சுருக்காங்க. மக்கள் கிட்ட பார்த்தீங்கன்னா 20 கிட்ட இருந்தது, இப்போ 19 தான் ஆகிருக்குது. இப்போ டெக்னிக்கல் அனலைஸ் பார்க்கலாம். டெக்னிக்கல் அனலைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கோடு மாதிரி ஒன்று சிவப்பு கலரில் போகுது, உங்களுக்கு தெரியும். அதில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக சப்போர்ட்டில் விழுந்துருக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. இந்த சப்போர்ட்டில் இருந்து நமக்கு பழைய ஹை போனாலே நமக்கு எத்தனை பர்சன்டேஜ் கிட்ட கிடைக்கிற மாதிரி காமிச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹை போனாலே நமக்கு 10% மேலே கிடைக்கிது. இந்த ஹை போணுச்சுன்னா ஒரு 30, பழைய ஹைனா போணுச்சுன்னா ஒரு 40 கிட்ட காட்டுது. பழைய ஹை போகுமா என்னன்னு தெரில. ஆனால் இப்போ இருக்கிற ஹைக்கு போனாலே நமக்கு ஒரு 10% கிட்ட கிடைக்கும்னு நினைக்கிறேன். இதை ஏன் ஃபஸ்ட்டு நான் டெக்னிக்கல் அனலைஸ் பண்ணி நான் போடலன்னு பார்த்தீங்கன்னா இப்போ தான் பார்த்தீங்கன்னா 1 இயராக லாஸ்ட்டாக ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இல்லை ஆகஸ்ட் மாதம் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. கரெக்டாக 1 இயராக ஆகிருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா 1 இயராக தான் இந்த ஸ்டாக் ஐபிஓவில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அதனால தான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்துனுமே டெக்னிக்கல் அனலைஸ் பண்ணல. ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா நிறையா வாட்டி சப்போர்ட்டில் விழுந்து எந்திரிக்காமல் இருந்திருக்கு. பல மாதம் கழித்து தான் பழைய ஹைக்கே போயிருக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. அதனால தான் நான் ஃபஸ்ட்டு டெக்னிக்கல் அனலைஸ் பண்ணல. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை நீங்களும் தனியாக அனலைஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நான் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன். அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை நான் போட்டிருக்கேன்.